நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உள்ள வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 875வது வீடியோ. இப்போ நான் சிவபுராணத்தை கையில் எடுத்ததுனால ஒரு நியூ டாபிக் ஒன்று இருக்குது, அது சொல்லலான்னு. ஆல்ரெடி சில இந்த பாயிண்ட்ஸ் கவரேஜ் பண்ணியிருக்கலாம். பட் இருப்பினும் இன்றைக்கி சுவாமியோட உத்தரவு பேசின்னு சொல்கிறதுனால நான் இதெல்லாம் பேசுகிறேன். அதாவது இது பிரதோஷமூர்த்தியை சொல்லக்கூடிய விக்கிரகம். அந்த காலத்தில் காவேரி எம்போரியம் பெங்களூரில் போய் இருக்கும்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிது. 15-20 வருஷம் எனக்கு வாங்கியது. அப்புறம் கோல்டு ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். இது பூஜையில் இல்லை, டிஸ்பிளே தான். அது இந்த பூஜையில் பண்ணால் அபிஷேகம் பண்ணால் கருப்பாயிடும். அதெல்லாம் பித்தளை தான், அது பித்தளை கேஸ்டிங் தான். அது நான் அதி அற்புதமாக பண்ணியிருக்கேன். கர்நாடகாவில் பண்ணிட்டு பெங்களூரில் வாங்கினது. ஸோ கம்மிங் டு சப்ஜெக்டு, இப்போ என்ன பேச போகிறோன்னா, நந்திகேஸ்வரர் சொல்கிறார், அவருடைய பேசுகிறார். நந்திகேஸ்வரோட வாயிலேருந்து அந்த சில வாக்குகள் இதெல்லாம் பிரம்மாவும் நாராயணனும் கேட்குறார். நந்திகேஸ்வரர் சிவபெருமான் வேறு சொல்கிறார். மலம ஈஸ்வரனே சொன்னதாக இருக்குது. சிலதெல்லாம் என்ன சொல்கிறார்? ஈஸ்வரன் திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய சதுர்த்தி திதியில் பிரணவமான ஓங்காரத்தை ஜெபித்தல் அளவு கடந்த நற்பயனை தரவல்லது. சூரியனை சங்கராந்தியோடு திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்த தினத்தில் ஒருமுறை பிரணவம் மூலம் செய்தால் அது 1 கோடி தரம் ஜபித்த பலன் தரும்னு சொல்கிறார். பிரணவம் ஓம். மிருகசீர நட்சத்திரத்தில் கடைசி பாதத்திலும் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்திலும் செய்யும் ஜபம், பூஜை, ஹோமம், தர்ப்பணம் ஆகியவை திருவாதிரை நட்சத்திரத்தில் செய்யும் நற்காரியங்களை போன்றே நற்பயங்களை அளிக்கும் என்றறிக. என் திருமேனியில் சிவலிங்கத்தை விடியற்காலையில், பகலில், நடுப்பகலுக்கு முந்தைய சங்கம காலத்தில் தரிசனம் செய்ய வேண்டும். என தரிசனத்துக்கும் பூஜைக்கும் சதுர்தசி திதி அதிகம் இருக்கும் இரவு சிவராத்திரி அப்படி தான் வரும். சதுர்தசி திதி இரவு முழுக்க வியாபிச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லதுன்றவர். ஏனில் அந்த திதியோடு சேர்ந்த சதுர்தசி திதியை உயர்ந்ததாக கருதப்படுகிறது. பூஜை செய்பவர்களுக்கு அந்த சகல திருமேனி விக்கிரகம், இந்த மாதிரி விக்கிரகத்தை வச்சுட்டு பூஜை பண்ணுறது. இப்போ வழக்கு கடையிலெல்லாம் விற்கிறாள், அது தெரியுமா, இந்த மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வள விற்கிறா. இது பூஜை பண்ணலாம். ஆனால் பித்தளையோட ஐம்பொன்னில் வாங்கி வச்சுக்கணும். அதை பித்தளையை விட அது வசதி. பித்தளை பித்திருக்காரியத்துக்கு தான் வசதி. செப்பு தேவகாரியத்துக்கு வசதி. நல்லா புரிஞ்சுக்கோ. செப்பு படிமங்கள், செப்புலேயும் விக்கிரகம் வருது, காஸ்ட்லி அது. ஸோ இந்த மாதிரி விக்கிரகமும் சரி. இது பேர் அனைத்தெழுந்த நாயகர் பேர். அம்பாளை கொஞ்சரார் ஈஸ்வரர் பாருங்க. உடனே சின்ன விக்கிரகம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் பாருங்க. பின்புற தோற்றம் பாருங்க. அனைத்தெழுந்த நாயகர் பேர். அம்பாளை ஒரு 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 கையத்துக்கே தோளில் போட்டிருக்கார், ஒரு கையத்துக்கே இடுப்பில் வச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கு. அதாவது மான் மழு 2 கைக்கு போயிடுறது. ஒரு கை முகவாயை கொஞ்சரார், அடுத்து ஒரு கையை இடுப்பில் வச்சுட்டுருக்கார். அம்பாள் 2 இடுப்பில். ஸோ இந்த மாதிரி விக்கிரகங்கள் பூஜைக்கு உகந்தது தான். ஆனால் என்ன சொல்கிறார் பாருங்க, நிஷ்கல திருமேனி, சகல திருமேனின்றது விக்கிரகம், நிஷ்கல திருமேனின்றது இது சிவலிங்கம். இது மரத்தில் பண்ணின லிங்கம். இது டிஸ்பிளே ஆர்டிக்கல் தான். நான் பூஜையில் இருக்கிறதெல்லாம் பானம். இதெல்லாம் கீழே வெள்ளி பீடத்து மேலே பானம் இருக்கும். அது மாதிரி நர்மதை, சோமநாதம், அது மாதிரி லிங்கங்கள்லாம் இருக்குன்ட்டு. லிங்கமே ஒரு 12 லிங்கம் இருக்கும் விதமாக. நித்தியப்படி பூஜையில் இருக்கிறதெல்லாம் நித்தியப்படி பால் அபிஷேகம் உண்டு, தேன் அபிஷேகம் உண்டு, மஞ்சப்படி அபிஷேகம் உண்டு, சந்தனாபிஷேகம் உண்டு, எல்லாமே உண்டு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி மாரி இந்த பானத்தில் பண்ணுறது தான் எனக்கு இஷ்டன்ற பரமேஸ்வரன் சொல்கிறார். நான் சொல்ல, மகாசிவபுராணத்தில் பரமேஸ்வரன் வாக்கே சொல்லப்படுறது. விக்கிரக திருமேனியை காட்டிலும் சிவலிங்க திருமேனியை முதலிடம் பெறுகிறது. ஆகவேதான் முக்தி பெற விரும்புவோர் உருவத் திருமேனியை விட அருவுருவ திருமேனியான சிவலிங்க திருமேனியை அதிகம் பூஜிக்கின்றனர். சிவலிங்க திருமேனியை
ஓங்காரமான பிரணவத்தினாலும் விக்கிரக திருமேனியை திருவழிந்து வைத்தாலும் பூஜிக்க வேண்டும். ஓம் ஓம் சொல்லி பண்ணோம். யாருக்கு? இந்த லிங்கத்துக்கு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஓம் நம சிவாய. அந்தணர்கள்லாம் ஓம் நம சிவாய சொல்லலாம், ஜென்ட்ஸ் சொல்லலாம். லேடிஸ் சொல்லும்போது நமச்சிவாய ஓம், இதர வகுப்பினர் நமசிவாய ஓம் சொல்லணும்னு சிவபுராணத்தை சொல்றது, நான் சொல்லல. சிவலிங்க மூர்த்தியை தானாகவோ பலரை கொண்டு பிரதிஷ்டை செய்து உயர்ந்த திரவியங்கள் கொண்டு 16 வகை உபசாரங்களால் பூஜிக்க வேண்டும். இதனால் என்னை சுலபமாக பெற்றிடலாம். இவ்வாறு சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு ஆகிய கூறிவிட்டு அங்கேயே மறைந்தருளினார் வருது. அப்போ இப்போ சௌனகாதி மகரிஷிகள் கேட்கின்ற சூத முனிவரே, சிவலிங்க பிரதிஷ்டை செய்வது எப்படி, அதன் இலக்கணம் என்ன, எப்படி பூஜிக்கணுங்க? அப்போ சூத மகரிஷி சொல்கிறார், நீங்கள் கேட்டபடியே கூறுகிறேன், கவனத்தோடு கேளுங்கள். நமக்கு உகந்த நல்ல சுபயோகத்தில் சுப நேரத்தில் ஏதாவது ஒரு ரிதிக்கரையில் தினந்தோறும் தவறாது பூஜை செய்வதற்கு ஏற்ற இடத்தில் நம் விருப்பப்படி சிவலிங்க பிரதிஷ்டை செய்ய வேண்டும். மண்ணினாலோ நீரினாலோ அக்னியினாலோ நம் விருப்பப்படி ஆகிய அல்லது கல்பநூலில் கூறப்பட்டுள்ள இலக்கணங்களுடன் கூடிய சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை செய்பவன் அதற்கான முழுப்பெயனை பெறுகிறான். குறைவற்ற சம்பூர்ண நல்லிணங்கங்களோடு கூடிய சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜிப்பவன் உடனேயே அதற்கான நற்பயனை பெறுகிறான். அதுக்காக தான் ஆவுடையார கருங்கல்ல பண்ணிடலாம். பானம் கங்கையிலையோ நர்மதையிலையோ, நர்மத பானலையும் வசதியாக சொல்லிருக்கு. பானம் இயற்கையாகவே அதில் ஈஸ்வரன் வியாபிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் இந்த பஞ்சாயத்தின் பூஜை செட்டில் வரது கூடியது விளக்கு கடையில் எல்லாம் வைக்கிறா. ஏன் அது வைக்கிறதுல தெரியல எனக்கு. அதுக்கு உண்டான பாக்ஸ் போட்டு வைக்கலாம். அதாவது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அந்த 5 விதமான கற்கள் என்னென்னது, ஷாலகிராமம்ன்றது விஷ்ணுவை குறிக்கிறது, நேபாளத்திலே வருது காண்டக ரீதியில். அடுத்து நர்மத பானலிங்கம், ப்ரௌனிஷ் கலர் இருக்கும். 2 ஸ்வர்ணமுகி ஷீலா, ஆந்திர பிரதேஷில் வரக்கூடிய அம்பானது, அது ஸ்வர்ண ரேகை இருக்கும். சோன் நதியில் கிடைக்கக்கூடியது, சோனா நதியில் கிடைக்கிறது பிள்ளையார். பல்லம்னு தஞ்சாவூர் சைடில் பொன்னி நதி கரையில் கிடைக்கக்கூடியது இட்லி ஷேப்பில் இருக்கும், கிளாஸ் மாதிரி, அது சூரியன். கணபதி, சூரியன், விஷ்ணு, சிவன், அம்பாள், பஞ்சாயுதன பூஜை. அதுதான் அது அழகான ஒரு பித்தளை பெட்டியில் ஹோல் இருக்கணும், அது சுவாசிக்கணும். அது இந்த மாதிரி வச்சு கொடுத்தா எல்லாரும் பண்ணலாம். பிராமணா தான் பண்ணணும் அவசியம் கிடையாது, யார் வேணால் பண்ணலாம். அதுக்கு அதில் நாங்கள் அம்பாளும் வந்துடுறார், ஈஸ்வரன் வந்துடுறார், பிள்ளையார் வந்துடுறார், விஷ்ணு வந்துடுறார், சூரியனும் வந்துடுறார், சௌரம்ன்ற சூரியனும் வந்துடுறார். அதில் இப்போ இந்த லிங்கத்தை சொல்லும்போது சிவலிங்கத்தின் பீடம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார். அதாவது சிவலிங்கமே பிரதிஷ்டைக்கு உகந்தது. சிவலிங்க பீடம் வட்ட வடிவாகவோ சதுரமாகவோ முக்கோண வடிவாகவோ கட்டில்கால் போல மேலும் கீழும் பருத்ததாகவோ நடுவில் மெல்லியதாக இருக்கலாம். சிவலிங்க பீடம் இவ்வாறு இருந்தால் மிக உயர்ந்த பலனை தருவதாகும். கீழே அகண்டு நடுவில் குறுகி மேலே அகண்டு இருக்கணும் அந்த ஆவுடையாடுறது. பஞ்ச உலகத்தினால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை செய்யலாம். சிவலிங்கம் எதனால் ஆக்கப்பட்டதோ அதனாலேயே அதன் பீடத்தை செய்ய வேண்டும் என்பதே நிலையான அசல பிரதிஷ்டை செய்வதில் முக்கிய விஷயம். ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்து செல்லுமாறு உள்ள சல பிரதிஷ்டையிலும் லிங்கமன் பீடம் ஒரு பொருளினால் ஆக்கப்பட வேண்டும். ஆனால் பானலிங்கத்திற்கு கட்டாயம் இல்லை. லிங்கத்தினுடைய உயரம் அதை நிர்மாணிக்கும் அல்லது பிரதிஷ்டை செய்யும் எஜமானது மோதிர விரலின் அளவு போல் 12 மடங்கு இருக்க வேண்டும். மோதிர விரலை போல் 12 மடங்கு பெரிய லிங்கமாக கோவிலாட்டம் ஸ்தாபிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோதிர விரலோட அளவாட்டம் 12 சைஸ் இருக்கணுமா அந்த லிங்கத்தினுடைய அளவு. ஸோ அதுக்கு சிறிதாக இருந்தால் பெரும் பயனும் குறைவாக தான் இருக்கும். உயரமாக இருந்தால் தவறு ஒன்றும் இல்லை. முதலில் சிற்பசாஸ்திரத்தில் கூறக்கூடிய பற்பல தேவமூர்த்தங்கள் கொண்டதாக ஒரு விமானமோ கோவிலோ அமைக்க வேண்டும். அதில் கருவறை அளவாகவும் உறுதியாகவும் கண்ணாடி போல் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். அதனை நவரத்தினங்களால் அழகுபடுத்த வேண்டும். கிழக்கிலும் மேற்கிலும் ராஜத்வாரம் பிரதான வாயில் அமைக்க வேண்டும். சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் ஆதார பீடத்தின் அடியிலே குழியில் மாணிக்கம், முத்து, பவழம், பச்சை மரகதம், புஷ்பராகம், வைரம், நீலம், வைடூரியம், கோமேதகம் முதலிய 9 நவரத்தினங்களை போட்டு அதை பிரதிஷ்டை பண்ணான்னு சொல்லியிருக்கா. அந்த 5 மந்திரங்கள் சொல்லுவான். ஓம் சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதம் சே நமோ நமக பபே பபே
பபே பபேனாதிபபே பபஸ்யமாம் பபாய நமக. ஓம் வாமதேவாய நமக. ஜேஷ்டாய நமக. சிரேஷ்டாய நமக. ருத்ராய நமக. காலாய நமக. கலபிகரணாய நமக. பலிபிகரணாய நமக. பாலாய நமக. பலாய நமக. பலப்பிரதாய நமக. சர்வபூதமாய நமக. சர்வ மதுன்மதாய நமக. ஓம் அகோரேபிய கோரகோபிய கோரோதேபிய சர்பேச் நமஸ்தேச்சு ருத்ரேபிய நமக. ஓம் தத்புருஷாய வித்மே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் ஈஷானாம் சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதம் பிரம்மணோதிபதி பிரம்ம சிவோ மே சதா சிவம். இந்த மாதிரி 5 விதமான இது அந்த ஆரத்தி காமிக்கிறதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. இது ஸ்ரீருத்ரம் சொல்கிறவா இதை என்னோட நோடில் வரும் இந்த மந்திரங்கள்லாம். ஸோ இதில் இந்த இதில் சிவமுகா புராணத்தில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். அதை அதாவது சிவ பூஜை பண்ணினாலே இப்போ அந்த ருத்ரம் சமகம் மனப்பாடம் அது கற்றுக்கணும், எல்லாருமே கற்றுக்கணும். ஸோ எங்கள் குருவாத்தில் நான் கற்றுக்க போகல, அதான் தப்பு பண்ணிட்டேன். அந்த டைம் இல்லை, ஆஃபீஸில் போய் அவள் சொல்கிற நேரத்தில் போக முடியாது என்னால். ஸோ வி ஹேவ் டு கோ, இருக்க ஆஃபீஸ் மீட்டிங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் சிலதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ நேற்று கூட இப்போ ரோமா மகரிஷிக்கு பண்ணும்போது குருக்கிட்ட கற்றுட்ட இது ருத்ரஜமகம் இது ரொம்ப அழகாக சொன்னார். வேறு விவேஸ்வரன் அங்கே மகரிஷிக்கு அபிஷேகம் நடக்கும்போது தனியாக ஸ்ரீருத்ரம் பாராயணம் பண்ணியிருந்தார். அவர் ரொம்ப திருப்தியாக இருந்தார். இந்த குழு 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 காற்று அந்த மரத்தடியில். ஸோ அதான் நினச்சி பார்த்தோம். அந்த காலத்து மகரிஷிகள்லாம் இருந்திருக்கா, பர்ணசாலையில் இருந்திருக்கா. ஒரு வசதி கிடையாது, ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அவள் ஹாப்பியாக இருந்தால். அவகிட்ட தெய்வ சாநியத்தை இருந்தது. அவள் அப்படி ஆசீர்வாதம் பண்ணாலே நடந்தது. ஏன்னா அவள் தன்னலம் பெற்றும் இருந்தாள். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும், சர்வோஜன சிபிரோ மோமந்தோன்ற எண்ணத்தில் இருந்தால் வாழலாம். ஸோ அதனால் எப்போ பார்த்தாலும் இந்த சிவோகம் சொல்கிற மாதிரி அந்த ஈஸ்வர தியானத்திலே இருந்தால். அவளுக்கு கூட பேதமும் கிடையாது. ஹரி விஷ்ணு பேதம் இருக்கவே, அந்த ஹரி ஹரன் அந்த பேதம் இருக்காது. அவளுக்கு அபேதத்தை தான் கடைபிடிச்சிருந்தார். ஸோ இந்த மாதிரி அந்த அந்த சிவமகா புராணத்தில் நாரதர் சொல்கிற மாதிரி இருக்கும், சூத மகரிஷி சொல்கிற மாதிரி இருக்கும், பரமேஸ்வரர் சொல்கிற மாதிரி இருக்கும், பார்வதி பரமேஸ்வரா பேசுகிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் வருது. இதில் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சிவமகாபுராணம் நான் டோட்டலி கவர்டு ஆல்ரெடி. பட் இந்த மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கு சில டாபிக்ஸ் எடுத்துட்டேன். எஸ் ஐ வாண்ட் கவர். ஜனங்கள் தெரியணும், விக்கிரகத்தை வச்சுக்கலாமா, லிங்கத்தை வச்சுக்கலாம். லிங்கம் இட்ஸ் பெஸ்ட்டு சொல்லியிருக்கு. அது எது பெஸ்ட்டுன்னா பானலிங்கம் தான் பெஸ்ட்டு இருக்குது. ஸோ பானலிங்கிறது இப்போ இடம் வாங்கணும். இப்போ இந்திரா ஸ்டோர்ஸ் எல்லாம் போனால் நிறைய வச்சுருப்பா. ஸோ இந்த பானத்தை எடுத்து போய் உள்ள சொல்லி பார்த்தா இந்த கப்பு மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துன்றோம். அது ஸோ பானலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணால் டாப் அண்ட் பாட்டம் தெரியணும் நமக்கு. ஸோ அது ஃபிக்ஸடாக வச்சா தான் நமக்கு தெரியும். ஸோ இதை சொல்லி லிங்க பிரதிஷ்டை தான் உயர்ந்துன்னு சொல்லி இதெல்லாம் டிஸ்பிளே வச்சுக்கலாம், அழகாக வச்சுக்கலாம். அது பெரிய பெரிய கோவிலெல்லாம் வருது. திருவேற்காட்டில் இந்த வேத்தபுரீஸ்வரர் கோவில் இருக்குது. திருவேற்காட்டில் பஸ் ஸ்டாண்டில் தள்ளி நேராக போனால் வரும். அங்கே பரமேஸ்வரன் பார்வதி போன்ற காம்பாக இருக்குப்பா. ஆனால் முன்னாடி வேத்தபுரீஸ்வரர் லிங்கத்தை தான் பிரதானம். அதுக்கும் அபிஷேகம் பண்ணி அது 10,000 வேஷ்டி கட்டுவா, அம்பாளுக்கு புடவை கட்டுவா, அதெல்லாம் வேறு. ஆனால் லிங்கம் அபிஷேகங்கிறத வாங்கிறது லிங்கத்தெரிமையை தான். ஸோ இந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக இந்த டாபிக் எடுத்துட்டேன். இதோட இந்த பகுதியை நான் பூர்த்தி செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.